எங்கள் ஊர் காவல் தெய்வம் அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி சுவாமி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டின் நாயகன். ஜல்லிக்கட்டு என்றாலே நம் நினைவுக்கு வருவது மதுரை அலங்காநல்லூர் தான். அலங்காநல்லூருக்கும் மலர் கோயிலுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்திற்கு முன்பு சித்திரை திருவிழாவிற்கு வரும் அழகர் இந்த ஊர் வழியாகத்தான் வந்து தேனூருக்கு அருகிலுள்ள வைகை ஆற்றில் இறங்குகிறார். அழகர் கோவில் இருந்து வரும் அழகருக்கு இந்த ஊரில் வைத்து அலங்காரம் செய்ததால் அலங்காநல்லூர் என்ற பெயரும் பெயர் மருவி அலங்காநல்லூர் ஆகிவிட்டது. மதுரை அவனியாபுரத்தில் பொங்கல் என்றும் பாலமேட்டில் மாட்டு பொங்கல் என்றும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கும் மாட்டு பொங்கலுக்கு மறுநாள் நடத்தப்படுகிறது. அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடந்தேறும் யாருக்காக நடத்தப்படுகிறது தெரியுமா? இந்த ஊரின் காவல் தெய்வமான முனியாண்டிக்காகத்தான் நடத்தப்படுகிறது. முனியாண்டி மலையாள தேசத்திலிருந்து மதுரைக்கு வந்த காவல் தெய்வம். மலையாள தேசத்தில் முனியாண்டியின் அளப்பறை தாங்காமல் அவருடைய அப்பா ஒரு பெட்டியில் அடைத்து ஆற்றில் விட்டுவிட்டார். அந்த பெட்டி கரையொதுங்கிய இடம் அலங்காநல்லூர். அதை பார்த்தவரிடம் முனியாண்டி தான் இங்கேயே இருந்து மக்களை காப்பதாக கூறியிருக்கிறார். அவரை பெட்டியில் வைத்து பார்த்த குடும்பத்தினர் தான் இன்றும் காலம் காலமாக பூசாரியாக இருந்து வருகின்றனர். இது போன்ற கதைதான் கருப்பசாமிக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஜல்லிக்கட்டு ஒரு வருடம் நடத்தாவிட்டாலும் அந்த ஊர் மக்களுக்கு அதிக பிணிகள் ஏற்படும் என நம்பிக்கை நிலவுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒருமுறை ஜல்லிக்கட்டை தடை செய்ய ஊரில் காலரா பரவியுள்ளது. பின் வழக்கம் போல் தொடர்ந்து நடத்தியுள்ளனர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஜல்லிக்கட்டை தடை செய்த சட்டம் வந்தபோது அப்போது மாவட்ட ஆட்சியராக இருந்த உதயசந்திரன் தன் பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி கொடுத்தார். முனியாண்டி மிகவும் துடியான தெய்வம். நான் மதுரையில் பிறந்தவன். எனவே முனியாண்டி மீது எனக்கும் அதிக பிரியம் உண்டு. முனி என்றாலே மக்களுக்கு ஒரு அச்சம் உண்டு. ஒருவரை முனி பிடித்து கொள்ளும் என்று சொல்வார்கள். மதுரை மொட்டை கோபுரம் முனியாண்டியை நிறைய பேர் வணங்கி வருகிறார்கள். சித்திரை வீதிகளில் சுற்றும் போது நானும் முனியாண்டியை வணங்கி செல்வேன். முனியாண்டி சொல்லி வரம் கொடுப்பவர் என கூற கேட்டிருக்கிறேன். அலங்காநல்லூர் முனியாண்டி கோவில் தென்னந்தோப்புகள் சூழ உள்ளது. முன்பு இப்போது இருப்பதை விட நிறைய மரங்கள் இக்கோவிலில் அடர்ந்திருந்தன. கோயிலின் நுழைந்தவுடன் இருபுறமும் சேம குதிரையில் முனியாண்டி அழகாக அமர்ந்திருக்கிறார். மற்ற கோவில்களில் எல்லாம் குதிரையின் முன்னங்கால்கள் 2 பூதங்களின் தலையில் படும்படி அமைத்திருப்பார்கள். இங்குள்ள சேம குதிரை சற்று வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. குதிரையின் கால்கள் அந்தரத்தில் மிதப்பது போல் இருக்கிறது. பூதகணங்கள் இருவரும் கையில் கொம்பு போன்றதொரு வாத்திய கருவியை வைத்திருக்கின்றனர். குதிரை காலிற்கு நடுவில் கிருஷ்ணன் மிக அழகாக நின்று கொண்டிருக்கிறார். குதிரையின் கீழ்புறம் ஒரு மேல வாத்தியம் வாசிக்கும் ஆண் சிலைகளும் மறுபுறம் நர்த்தனம் ஆடும் பெண் சிலைகளும் உள்ளது. குதிரையின் வாளின் கீழ் இங்கு வாள் தாங்கி சிலை இல்லை. கோயிலில் விரித்த சடையுடன் மூலவராக வீட்டிருக்கும் முனியாண்டியை பார்த்தாலே மேனி சிலிர்த்துவிடும். அந்த அளவு துடியோடு இருந்திருக்கிறார். இடதுபுறம் இந்த ஆண்டு வந்த உற்சவர் சிலை இருக்கிறது. வருடந்தோறும் திருவிழாவின் போது புதிதாக முனியாண்டி சிலைகளை செய்கின்றனர். கோவிலின் பின்னால் கடந்த வருடங்களில் இருந்த முனியாண்டி சிலைகள் உள்ளன. இப்போது கோவில் இருக்கும் மூலவர் இருக்கும் இடத்தில் டைல்ஸ் எல்லாம் போட்டு மண்டபம் அமைத்து உள்ளனர். எனக்கென்னவோ காவல் தெய்வங்கள் எல்லாம் மரத்தின் கீழ் வெயிலிலும் மழையிலும் இருப்பதுதான் சரியாகப்படுகிறது. மதுரையில் இதுபோல் உள்ள காவல் தெய்வங்களை எல்லாம் போய் பார்த்து பதிவு செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். மதுரை எனக்கு அருள் கொடுக்க. வருடந்தோறும் இந்த ஊரில் முனியாண்டி கோவில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அப்போது எருது கட்டும் நடைபெறுமாம். இந்த ஊரில் திருவிழாவின் போது இரவு பூசாரி ஊரை சுற்றி வரும்போது யாரும் வெளியே வரமாட்டார்கள்.